அவருடைய பிரசன்னத்தில் நாம் வரும்போதெல்லாம் ஆண்டவர் நமக்குரிய சகல நன்மைகளினால் நம்மை சந்தோஷப்படுத்துகிற நல்ல தேவன். ஆமென். அல்லேலூயா. அவரை தேடி வந்து அவர் சமூகத்திலே தங்களை அர்ப்பணித்த யாரையும் கர்த்தர் இந்த உலகத்தில் வீணாய் போக விடவில்லை. ஆமென். அவரை தேடினவர்கள் யாவருடைய முகங்களையும் பிரகாசிக்க செய்தார். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். என்றால் இந்த நாளிலே அவரை தேடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. வரதடைப்பட்டு போன பிள்ளைகளையும் அவர்களுக்கு அதற்குரிய ஆசீர்வாதத்தை பெறுவதற்குரிய கிருபையை தரணும், உணர்வை தர வேண்டும். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்கும்படியாக யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரம், யோவான் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடி மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். ஆமென். நம்மை ஆண்டவர் திருப்தி அடைய பண்ணி மீதம் எடுக்க செய்கிற தேவன். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். இந்த உலகத்தில் பாருங்கள், ஆண்டவர் நம்மை திருப்தி அடையவும் மீதம் எடுக்கிற ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தந்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பொதுவாக உலகத்தில் உள்ள எந்த மனுஷனுக்கும் உலகத்தில் எதுலேயுமே என்ன கிடையாது, திருப்தியே இருக்காது, திருப்தி கிடையாது. படித்தவர்களுக்கு இன்னும் படிக்க வேண்டும். சிலரை பார்த்தீங்கன்னா வயசு 70 வயசு ஆகிட்டு, ஆனாலும் என்ன செய்கிறாங்க, இன்னும் டிகிரி படிக்கணும் 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 படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரிட்டையர்மெண்ட் ஆகி 10 வருஷம் ஆனாலும் படிக்கணும் அப்படின்ற ஆர்வம். இப்படி பல காரியங்களில் அவர்கள் திருப்தி இல்லாமல் அதில் தொடர்ந்து போய் படிக்கிறது, இல்லை என்று சொன்னால் உழைப்பது, இல்லை என்று சொன்னால் சேர்ப்பது, இப்படி எல்லாத்துலேயுமே திருப்தி இல்லாத உலகத்தில் தேவன் நம்மை திருப்தி அடைய பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு தம்மை தேடி வந்த ஜனங்கள் அன்றைக்கு வனாந்தரத்தில் அவர்கள் இருந்தபோது அந்த வனாந்தரத்திலே அவர் அவர்களை திருப்தி அடைய பண்ணினார், மீதம் எடுக்க வைத்தார். ஹல்லேலூயா. நம்ம அருமையான பெர்க்மான்சி அவர் பாட்டு பாடியிருக்கார், திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனை பேர் பிறருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? கையை உயர்த்த மாட்டேங்கிறீங்களே. என் பிறருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ? எல்லாத்தையும் நமக்குன்னு வச்சுக்கணும்னு பார்க்குறீங்களா? நமக்கு கொடுக்கறதெல்லாம் கர்த்தர் பிறருக்கு கொடுப்பதற்காக. ஆமென். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுக்காவிட்டால் உங்களுக்கு ஆப்போசிட்டாக தானே. அப்போ நம்ம கொடுப்பது என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்த பெரிய ஆசீர்வாதம். என்னென்னா திரும்ப திரும்ப நமக்கு வந்துகிட்டே இருக்கும். இறக்கிற கிணறு தான் சோறாக்கும்னு சொல்கிறாங்க, பார்த்தீங்களா? அதை போல தான் நம்ம நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், தாராள உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் என்று வாசிக்கிறோம். அப்போ நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் நமக்கு கொடுத்த திருப்தியையும் மீதம் எடுக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு இங்கே என்ன நடந்தது? இந்த 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் சாப்பிட்டு மீதம் எடுத்து அதை சேர்த்து வைக்கக்கூடிய அளவில் அவர்களுக்கு வந்ததற்கு அங்கே என்ன நடந்தது என்பதை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஆமென். 2 காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். அதாவது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் திருப்தி அடைய பண்ணி நம்முடைய வாழ்க்கையில் மீதம் எடுக்கணும்னா நாம் என்ன செய்யணும், ஆண்டவர் எப்படி நம்மளை நிரப்பி நம்மளை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். அதனால் யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்களை தம்மிட்டு வருகிறதைக் கண்டு பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். இயேசு இந்த இடத்துல வனாந்தரமான ஒரு இடத்துல அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த பிரசங்கத்தை கேட்க திரளான ஜனங்கள் வந்து ராத்திரியும் பகலும் உட்கார்ந்து கேட்டு அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆத்துமாவிலே ஆசீர்வதிக்கப்பட்ட அவர்கள் சரீரத்திலே களைப்படைந்து போயிருக்கிறார். அவர்களுக்கு பசி உண்டாயிற்று என்று இயேசு கண்டு அவர்கள் பசியில் இருக்கிறத அறிந்து அங்கே இருக்கிற
சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும்? சாப்பிடத்தக்க அப்பங்களை கொள்ளணும், அப்பங்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்றார். அப்பங்களை கொடுக்கணும், என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறார். நல்லா கவனிக்கணும், அங்கே தேவை என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும், அங்கே இருக்கிற சூழ்நிலை என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தன்னுடைய சீஷர்களுடைய இருதயத்திலிருந்து என்ன அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத சோதித்து அறிய விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம பைபிளில் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் எடுக்க வேண்டாம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், பரிசுத்த ஆவியினால் தொடப்பட்ட எசேக்கியேல் அன்றைக்கு அவர் ஆவியானவரால் கொண்டு போய் அவர் எங்கே விடப்பட்டார்? வனாந்தரமான இடத்துல கொண்டு போய் விடப்பட்டார். அந்த இடம் சாதாரணமான இடம் இல்லை, எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நிறுத்தி ஆண்டவர் கேட்குறாரு, இந்த எலும்புகளெல்லாம் உயிரடையுமா அப்படின்னு கேட்குறாரு. இந்த எலும்புகளெல்லாம் உயிரடையுமான்னு கேட்டார். அப்போது அந்த தேவ மனுஷன் உடனே ஆண்டவருக்கு சொன்ன பதில், ஆண்டவரே இதை பற்றி எனக்கு அறிவு ஒன்றுமே இல்லை, நீரே அறிவீர் ஆண்டவரே அப்படின்ட்டான். அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கவனிக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தேவைகள் வரலாம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாக இருக்கலாம். ஆனால் தேவன் அந்த சூழ்நிலைகளை மாற்றுவதற்கும் தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கவும் அவர் ஏற்கனவே எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எதுவுமே புதுசாக அவர் கொண்டு வர போகிறதில்ல, அவர் ஏற்கனவே எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அங்கே பசியோடு இருக்கிற ஜனங்களுக்கு ஏற்கனவே தேவன் அற்புதத்தை ஆயத்தமாய் செய்ய வைத்திருந்தார். ஆமென். ஆனாலும் அங்கே இருந்த சீஷர்களிடத்தில் நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பதை கேட்கிறார். நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் நமக்கு வருகிற சோதனைகள், தேவைகள் ரொம்ப இருக்கும்போது, சூழ்நிலைகள் மோசமாக இருக்கும்போது நாம் என்ன செய்கிறோன்னு கொஞ்சம் ஆண்டவர் விட்டு பார்ப்பார், விட்டு பிடிப்பார். அல்லேலூயா. நீங்கள் நல்லா கவனிக்கணும், நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கேருந்து புறப்பட்டு வந்தாங்க? எகிப்திலிருந்து புறப்பட்டு எங்கே கொண்டு வந்தார்? வனாந்தரத்தில் கொண்டு வந்தார். நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நினச்சிருந்தா அவர்களை என்ன செஞ்சுருக்கலாம்? பெலிஸ்தியர் தேசம் வழியாக கொண்டு போயிருந்தா 40 நாளில் கொண்டு போய் அந்த கானான் தேசத்தை சுதந்திரப்படுத்த வச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவர்களை சோதித்து அறியும்படி விரும்பினாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் 6ஆம் வசனத்தை வாசிங்களேன். 6ஆம் வசனம். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். நான் சொன்னது உங்களுக்கு விளங்கிருச்சுங்களா? அவர் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவர் என்ன செய்தாரா? சோதிக்கும்படி, அவர்களை சோதிக்கும்படி என்ன செய்தாரா? இப்படி ஒரு கேள்வியை கேட்குறார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் சில நேரத்தில் நம்ம சந்திக்கிற சூழ்நிலைகள், நம்ம இருக்கிற தேவைகள் நடுவில் நம்ம நினைக்கிறோம் ஏதோ நம்ம சிக்கி தவிக்கிறோம், கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே அந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு அவர் அற்புதத்தை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்கள், அவர் என்ன செய்ய ஆயத்தமாக இருக்கிறார்? அற்புதம். வாய்ப்பே இல்லை, நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அந்த சூழ்நிலை மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை, தேவை சந்திக்கப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனாலும் ஆண்டவர் அந்த சூழ்நிலையில் நமக்கு என்ன செய்யறதுன்னு வழி தெரியல. ஆனால் ஆண்டவர் நம்மகிட்ட ஒரு 2 காரியங்களை எதிர்பார்க்குறார். நம்மக்கிட்ட எல்லாம் சொல்லுங்கள், எத்தனை காரியங்களை எதிர்பார்க்குறாரு? 2 காரியங்களை எதிர்பார்க்குறார். அங்கே ஆண்டவர் என்ன எதிர்பார்த்தார் பார்க்கும்போது 8ஆம் வசனத்தை, அப்போது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, 9ஆம் வசனம், இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். 5 அப்போ 2 மீன் இருக்குன்னு சொன்னார், அதோட நப்பாட்டி இருக்கணும். அதனால வாய் சும்மா இருக்க மாட்டேங்க பாருங்க. இவைகள் எம்மாத்திரம். அல்லேலூயா. படைத்தவர்கிட்டையே இது நடக்குமா அப்படின்னு கேட்குற மாதிரி தான். 5 அப்போ 2 மீன் இருக்குங்கய்யா, இதை எவ்வளவு பேருக்கு கொடுத்து எவ்வளவு பேரை சாப்பிட வைக்க முடியும்? வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை அப்படின்றார் அந்திரேயா. அப்போ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அந்த 5 அப்போ 2 மீனை தன்னுடைய கைகளில் தரும்படி ஆண்டவர் கேட்கிறார், அதை வாங்கி கொள்ளுகிறார். அல்லேலூயா. நீங்கள் நல்லா கவனிக்கணும், அதுக்கு பின்னாடி நம்ம மற்ற அதிகாரங்களில் நம்ம அதை பார்க்குறோம். ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன இருக்கிறதோ
அதை அவர் கையில் கொடுக்கும்படி அவரிடத்தில் அர்ப்பணிக்கும்படி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமாம், எலியா ஒரு விதவை தாயை சந்தித்தார். அந்த தாயை அவர்கள் வனாந்தரத்தில் தங்களுடைய பசிக்காக சாப்பாடு இதுக்கு மேலே நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி கொஞ்சமாவு கொஞ்சம் எண்ணெய் அதை சாப்பிட்டுட்டு என்ன செய்ய போகிறோம்? சாக போகிறோம். சாப்பிட்டுட்டு சாக போகிறாங்களாம். ஏன் சாப்பிடாம சாக வேண்டியதானே? இருக்கிறத எப்படியும் பயன்படுத்திட்டு. அதாவது நீங்கள் நல்லா கவனிக்கணும். சில நேரத்தில் அப்படி நினைக்கலாம், கடைசியில் இதை ஏன் சாப்பிட்டுட்டு சாகணும், சும்மா அப்படி சாவ தான் போகிறோம், அப்படியே சாவோம். அப்படி சாவலை அந்த அம்மா. அதனால தான் ஆண்டவர் எலியா வாங்க அனுப்புனார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இருக்கிறத கர்த்தரிடத்தில் கொடுத்து இருக்கிறத நம்ம பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். முதல்ல நம்மகிட்ட இருக்கிறத கர்த்தர்கிட்ட கொடுக்கணும். நம்மகிட்ட இருக்கிறத வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நம்மகிட்ட இருக்கிறத கர்த்தரிடத்தில் கொடுக்கணும். நம்மிடத்தில் இருக்கிறத பயன்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். ஆமேன்னு சொல்லுவோமா? எதையுமே வேஸ்ட் பண்ண கூடாது. அது ஆண்டவர் ரொம்ப கவனிக்கிறார். அப்போ நீங்களும் நானும் என்ன செய்யணும்னா, முதல்ல நம்ம வாழ்க்கையில் என்ன இல்லைன்றதை பார்த்து நம்ம கவலைப்படுறதை நிப்பாட்டிட்டு என்ன இருக்குது, அதை கர்த்தருக்காக எப்படி கொடுக்கலாம், அதை கர்த்தருக்காக எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வளரணும். ஆமென். அதனால் முதல்ல நம்ம வாழ்க்கையில் கர்த்தருக்கு முதல் இடம் கொடுக்கணும். நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்ததையெல்லாம் கர்த்தருக்காக கொடுத்து அவரை கனப்படுத்தி பழகணும். ஆமேன்னு சொல்லுவோமா? நம்ம வாழ்க்கையில் எனக்குன்னு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லணும். ஆமேன்னு சொல்லுவோம். நமக்கு கொடுத்ததெல்லாம் கர்த்தருக்காக, கர்த்தருடைய நாம மகிமைக்காக. ஆமேன். அல்லேலூயா. நமக்கு கொடுத்த, நீங்கள் நல்லா கவனிக்கணும், மனைவி பிள்ளைகள்லாம் யாருக்கு சொந்தம்? நமக்கு சொந்தமாக கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அது யார் கொடுத்தது? சத்தமாக சொல்லுங்கள். கர்த்தர் கொடுத்தது. மனைவி கர்த்தரால் அருளப்படும் ஈவு, பிள்ளைகள் கர்த்தரால் அருளப்படும் ஈவு. கர்த்தர் கொடுத்தது. அப்போ இது யாருக்கு சொந்தமானது? கர்த்தருக்கு சொந்தமானது நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், நம்ம அதை கர்த்தருக்காக பயன்படுத்தணும். ஒருத்தர் ஆமேன்னு சொல்லியே. பிள்ளைகளை கர்த்தருக்காக யூஸ் பண்ணணும். பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே நடத்தணும். மனைவிமாரை கர்த்தருடைய பக்திக்குள்ளே நடத்துறதுக்கு நம்ம அவங்களுக்கு உதவியாக இருக்கணும்னு வசனமே சொல்லுது. ஆமென். வசனம் சொல்லுது, என்ன செய்யாதீங்க, உங்கள் மனைவிமாரை கசந்து கொள்ளாதீர்கள். எப்படி சொல்கிறாரு? கசந்து கொள்ளாது. அவர் அன்பாக இருந்து அவர்கள் பலவீனமான பாண்டமாக இருக்கிறபடினா அவர்களுக்கு உதவி செய்யுங்கன்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. ஆகையினால் நீங்கள் நல்லா கவனிக்கணும். நமக்கு கொடுத்த முதன்மையானதையும் நமக்கு கொடுத்த வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக கொடுத்து அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். ஆமென். கொடுத்து அவரை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையை வாழ வேண்டும். ரெண்டாவது, அங்கே 6ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குற காரியம் என்னென்னா, அவர்களை எல்லாரையும் ஆண்டவர் நினைச்சிறாருன்னா உட்காரும்படி செய்ய சொல்லுகிறார். 10ஆம் வசனம். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாய் இருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். நல்லா அங்கே பார்க்குறோம். ஆண்டவர் ரெண்டாவது அவங்கள என்ன செஞ்சார்னா, ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் அவர்கள் தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்பட, இல்லைன்னு சொன்னால் ஒழுக்கத்தை ஆண்டவர் விரும்பினார். நம்ம வாசிக்கிறதுக்கு பின்னாடி மார்க்கில் வாசிக்கும்போது, மார்க்கில் இந்த சம்பவத்தை வாசிக்கும்போது 6ஆம் அதிகாரம் 37 முதல் 39 வாசிங்க. 37 39 வாசிங்க. அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் போய் 200 பணத்திற்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்கக்கூடுமோ என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு, போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்து வந்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். அப்போது எல்லாரையும் பசும்புல்லின் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே வரிசை வரிசையாய் 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார்ந்தார்கள். ஆண்டவர் வந்து பாருங்கள், இப்போ வரிசை வரிசையாக ஆண்டவர் உட்கார வைக்க சொல்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர், நான் உங்களுக்கு காலதாமதமாக முடிப்பதற்காக நான் இப்போ இந்த நேரத்தில் வேதனைப்படுகிறேன். ஏன்னா ஒழுங்கு ரொம்ப முக்கியம்தான். அல்லேலூயா. நம்ம இதை பாஸ்டர் அப்படின்னு திருப்பி போடுறாரு, இப்படின்னு திருப்பி போடுற, கரெக்டாக கரெக்டான நேரத்துக்கு முடிக்கணும். அல்லேலூயா. ஆமாம், ஒழுங்கும் அவசியம் தானே. என்ன, ஆராதனைக்குன்னு ஒரு ஒழுங்கு. ஆமென். அதை போல் நம்ம வீட்டில் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் என்ன இருக்கணும்? ஒழுங்கு இருக்கணும். அந்த ஒழுங்கு எப்படி இருக்கணும்னா, கர்த்தருடைய வார்த்தையின்படி இருக்க வேண்டும். கர்த்தர் வழி நடத்துகிற விதத்தில் அவருக்காக அர்ப்பணித்து அவர் சொல்லுகிறபடி நம்மை ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா.
ரெண்டாவது என்ன தேவைன்னா ஒழுக்கம். எல்லாரும் சொல்லுங்களேன், என்ன தேவை? ஒழுக்கம். ஆண்டவர் வந்து அங்கே பெருளான கூட்டம் இருக்கிறாங்கன்னு சொல்லி சும்மா அப்படி உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்துடலான்னு சொல்லலை. எல்லாரையும் வரிசையாக உட்கார வைத்தார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய தேவன் யார்? நம்மை திருப்திப்படுத்தி ஆண்டவர் நடத்த வேண்டும் என்றால் எல்லாருக்கும் ஒரு ஒழுங்கு இருக்கணும். ஆமேன்னு சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுங்க, வரவுக்கு தகுந்த செலவு பண்ணணும். எல்லாம் சொல்லுங்க, எதுக்கு தகுந்த செலவு பண்ணணும்? எல்லாம் வாயை திறந்து சத்தமாக சொல்லுங்களேன். வரவு எட்டனா அப்படி போயிடக்கூடாது. அல்லேலூயா. வரவுக்கு தகுந்த செலவு பண்ணணும். ஆமேன்னு சொல்லுவோமா? நிறைய பேர் வருமானத்துக்கு மிஞ்சி செலவு பண்ணுறது. நம்ம வருமானம் எவ்வளவோ அதுக்குள்ளே நம்ம குடும்பத்தை நடத்தணும். ஆமேன்னு சொல்லுவோமா? வருமானத்தை மிஞ்சி என்ன செய்யக்கூடாதுன்னா பொருள் வாங்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேருக்கு இன்றைக்கி வாய்ப்பு என்னது? பொருள் வாங்குறதுக்கு என்ன கொடுக்குறான்? இன்ஸ்டால்மெண்ட்டு கட்டுறதுக்கு கையில் வருமானம் போச்சுன்னா அவன் வந்து சத்தம் போட்டு நிற்பான். இதெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்யுது? நம்ம வாழ்க்கையின் மூலமாக தூஷணம் பண்ணப்படுது. அதனால் என்ன செய்யக்கூடாது? கடன்கள், நம்முடைய தேவைக்கு மிஞ்சி கடன்கள் வாங்கி நம்ம செலவு செய்து நாம் கடன்காரர்களாய் மாறக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. கடன் வாங்கி வீட்டை கட்டு, கடன் வாங்கி கல்யாணம் பண்ணு அப்படி சொல்லுவாங்க. நம்ம ஆண்டவர் வந்து நம்மளை அப்படி நடத்த மாட்டார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சில சூழ்நிலையில் கடன் வாங்கியிருக்கலாம், ஆனாலும் அதையே வாடிக்கையாக்கக்கூடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என்ன கடன் இல்லாமல் கர்த்தர் நடத்துவாருங்க அப்படின்றவங்க சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கடன் இல்லாமல் நடத்துறது ஆண்டவருடைய விருப்பம். நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அநேக ஜாதிகளுக்கு ஒரு ஆளுக்கு கடன் கொடுக்க முடியல, எங்க அநேக ஜாதிகளுக்கு கொடுக்கறது அப்படின்ற மாதிரி நம்ம நிலைமை இருக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம கைகளெல்லாம் எப்படி இருக்குன்னா கொடுக்கிற கைகளாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட கைகளாக இருக்குன்னா அநேகருக்கு உதாரத்துவமாக கொடுக்குற கைகளாக மாறணும். ஆமேன்னு சொல்லுவோமா? அதற்கு நாம் என்ன செய்யணும்னா நம்மகிட்ட வரவுக்கு மிஞ்சி செலவு பண்ணக்கூடாது, வரவுக்கு மிஞ்சி கடன் வாங்கக்கூடாது, வரவுக்குள்ளே வாழ பழகணும். ஆமேன்னு சொல்லுவோமா? சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வரவுக்கு மிஞ்சி ஒரு செலவு வருதுன்னா முழங்கால் போடணும். வரவுக்கு மிஞ்சி ஒரு செலவு வருதுன்னா என்ன செய்யணும்? முழங்கால் போட்டால் ஆண்டவர் தருவாரா? சத்தமாக சொல்லுங்களேன், தருவாரா? ஆனால் முழங்கால் போட்டோமா? போடல, தப்பு தானே? கடன் வாங்குறத நம்ம நிறுத்தணும். ஆமேன்னு சொல்லுவோமா? கடன் வாங்குறதை நிறுத்திட்டு ஆண்டர்கிட்ட முழங்கால் படிட்டு, ஆண்டர் இது தேவை இருக்குது, நீ தந்தால் தான் நான் அதை செய்ய முடியும், நீ தந்தால் தான் இதை எனக்கு வாழ்க்கையில் செய்து முடிக்க முடியும், ஆண்டரை நீர் எனக்கு தரணும்னு சொல்லி ஆண்டர்கிட்ட உரிமையோடு கேட்கலாம். ஆண்டவர் சொல்ல கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நான் உங்களுக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறார், பெற்றுக்கொள்வீர்கள்னு சொல்லியிருக்கார். அதனால் ஆண்டவர் தருவார். அதனால் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் அந்த விசுவாசத்தோடு கர்த்தர் கொடுத்த வருமானமாக இருக்கட்டும், கர்த்தர் கொடுத்த குடும்பமாக இருக்கட்டும், அதை நாம் கர்த்தருடைய வசனத்தின்படியான வேத ஒழுக்கத்துக்குள்ளே கொண்டு வரணும். எல்லாரும் சொல்லுங்களேன், எந்த ஒழுக்கத்துக்குள்ளே கொண்டு வரணும்? ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியான ஒழுக்கத்துக்குள்ளே கொண்டு வரணும். நம்ம வாழ்க்கைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களில் நம்ம எல்லாத்துலேயும் நமக்கு கொடுத்ததை கர்த்தருக்காக சரியாய் பயன்படுத்தி வாழ நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். அப்போது ஆண்டவர் அங்கே உட்கார சொன்ன உடனே அவங்க உட்கார்ந்த அத்தனை பேருக்கும் ஆண்டவர் திருப்தியாக சாப்பிட வைத்து மீதமும் எடுக்க வைத்தார். ஆமென். நம்ம ரெண்டே காரியத்தை தான் இன்றைக்கு கற்றுக்கொண்டிருக்கிறோம். முதல்ல என்னென்னா நம்முடைய வாழ்க்கையில் முதன்மையை ஆண்டவர் கொடுக்கணும், நம்ம எல்லாவற்றையும் கர்த்தருக்காக கொடுக்கணும். ரெண்டாவது நம்ம வாழ்க்கையை என்ன செய்யணும்? வேத ஒழுக்கத்துக்குள்ளே கொண்டு வரும். நம்ம குடும்பம் என்ன செய்யக்கூடாதுன்னா மற்ற குடும்பத்தை போல் நடத்தப்படக்கூடாது. நம்ம குடும்பம் கர்த்தரால் நடத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி நடத்தப்பட விரும்புகிறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம அப்படியே கண்களை மூடி ஆண்டவரத்தில் நம்ம ஜெபிக்கலாம். அல்லேலூயா.